இன்னைக்கு நம்ம ரெட்டோ ரெசிபிஸ்ல ரவா கிச்சடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கூடுதல் சுவையோட சூப்பரா பண்ணலாம் வாங்க. இந்த சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கறதா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. கட்டி உருண்டையே இல்லாம பார்க்கும் போதே சாப்பிடணும் போல இருக்கு இல்ல? இன்னைக்கு நான் 1 கப் ரவா எடுத்திருக்கேன். அதாவது 250 கிராம் மெஷரிங் கப்பில் எடுத்தேன். இது 4லேருந்து 5 பேர் வரைக்கும் சாப்பிடலாம். இதை முதல்ல ஒரு பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரோஸ்டட் ரவா வாங்கினாலுமே ஒரு வாட்டி இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வறுபட்டால் போதும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி தனித்தனியாக இருக்கும், ஒன்றோடும் ஒட்டாமல். இப்போ அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை எடுத்திருக்கேன். முதலே எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தான் அது ஈஸியாக அடியில் ஒட்டாமல் கலர முடியும். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதும் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எப்பயும் தாளிப்பில் சேர்க்குற மாதிரி சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வறுபட்டதும் ஒரு நறுக்கின வெங்காயம், காரத்துக்கு 2 பச்சை மிளகா நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன். அப்போ எடுத்து போட ஈஸியாக இருக்கும். வெங்காயம் நல்லா சாஃப்டானதும் இப்போ ஒவ்வொரு காய்கறியாக நம்ம சேர்த்துடலாம். 1 கப்பு நறுக்கின பீன்ஸு, ஒரு சின்ன கப்பு நறுக்கின கேரட், அது 2 சின்ன சைஸ் கேரட். இது எல்லாமே நம்ம இஷ்டம்தான். அதே மாதிரி கொஞ்சம் காலிஃப்ளவரை நான் நல்ல சுட தண்ணியில் வாஷ் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பட்டாணி சேர்த்துக்கலாம். இது எல்லாமே அளவு நம்ம இஷ்டம்தான். நான் ஒரு சின்ன கப்பில் எல்லாமே அதே அளவு எடுத்திருக்கேன். இந்த காய் எல்லாமே நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணியை சேர்த்து வேக வைக்கலாம். இல்லைனா ரவை சீக்கிரம் வெந்துடும், காய்கறி வேகாமல் இருக்கும். கொஞ்சம் சூடானதும் நம்ம இதில் தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் வேண்டாம் அப்படின்னா இதை அவாய்ட் பண்ணிடலாம். இந்த காய்கறி வேகிற அளவுக்கு மட்டும் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக காய் வேகும். உப்பு சேர்த்துக்கிட்டா நல்லா வதக்கி விட்டுறலாம். இதை கொஞ்சம் வதங்கிட்டு இந்த காயெல்லாம் சுருங்கினதுக்கு அப்புறமா நம்ம தண்ணியை சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லைனா அதிகமான தண்ணியை அந்த ரவை உறிஞ்சிட்டே இருக்கும், காய் வேகிறதுக்கும் நேரம் எடுக்கும். அதுக்காக தான் இந்த ஒரு 5 நிமிஷம் ஸ்டெப் மட்டும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நம்ம காய் வேக வைக்கிறதுக்கு. இது சூட்லேயே பாதி வதங்கிடும். கேரட், வெங்காயம் அதெல்லாம். உருளைக்கிழங்கு, பீன்ஸ் இதெல்லாம் மட்டும்தான் நேரம் எடுக்கும். அதுக்காக தான் ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் வேணும்னா பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சேர்க்க போகிறது கிடையாது. இப்போது 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். 1க்கு 2 எடுத்தீங்கன்னா அரை மணி நேரத்துலேயே நம்மளோட கிச்சடி ரொம்ப கட்டியாக ஆகிடும். இப்போ தேவையான அளவு உப்பு ஏற்கனவே காய்கறிக்கு சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கலாம். நல்ல தண்ணி தளதளன்னு கொதிக்குது பாருங்கள். ஃபுல் ஃப்ளேமில் இருக்கணும் நீங்கள் ரவையை சேர்க்கும் போது. ரவையை சேர்த்துட்டு இந்த ரைட் ஹேண்டை நீங்கள் வேகமாக கலரணும். ஸ்லோவாக ரவையை சேருங்க, ஆனால் வேகமாக கையில் கலந்துட்டே இருங்க. அப்போ கட்டிப்படவே படாது. நீங்கள் உப்புமாவாக செய்கிறதா இருந்தாலும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தண்ணி அதுக்கு தான் நான் 1க்கு 3ன்னு சொன்னேன். இது கரெக்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ நல்லா கொதிச்சிட்டு தான் இருக்குது. ரவையை சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ ஃப்ளேமை நீங்கள் மீடியமாக குறைச்சிருங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லேயே இது எல்லாமே வேகட்டும். இப்போ ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வெங்காயத்தாலும் லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். லெமன் பிழியும் போது இருந்த கொட்டையை நான் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டோட ஒட்டாமல் வரும். நீங்கள் வேணால் கொத்தமல்லி கூட போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலரை விட்டுக்கோங்க. அந்த லெமன் ஜூஸ் எல்லா இடத்துலையும் போய் சேர்ற மாதிரி. அந்த 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் இந்த கிச்சடியோட டேஸ்ட்டை இன்னும் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சின்ன புளிப்பு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடும் போது. இப்போ கடைசியாக 1 டீஸ்பூன் நெய்யில் நான் கொஞ்சம் முந்திரியை தாளித்து இது சேர்த்துடுறேன். நெய்யோட வாசனையும் இந்த கிச்சடியோட வாசனையும் கமகமன் வந்துட்டுருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கட்டியே இல்லாமல் ரவா கிச்சடி பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.